அண்மை செய்தி. சென்னை அண்ணா பல்கலைக்கழகத்தில் மாணவி ஒருவர் இருவரால் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டதாக வரும் செய்தி அதிர்ச்சி அளிப்பதாக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி கண்டனம் தெரிவித்திருக்கிறார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராஜேஷ் வழங்க கேட்கலாம். ராஜேஷ், அவர் என்னென்ன கருத்துக்களை பதிவிட்டிருக்கிறார்? முழு விவரம் என்ன? வணக்கம். சென்னை அண்ணா பல்கலைக்கழகத்தில் மாணவி ஒருவர் இருவரால் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டதாக வரக்கூடிய செய்திகள் அதிர்ச்சி அளிப்பதாக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி குறிப்பிட்டிருக்கிறார். தலைநகரின் மையத்தில் அமைந்துள்ள தமிழ்நாட்டின் பெருமைமிகு அடையாளங்களில் ஒன்றான அண்ணா பல்கலைக்கழகத்திலேயே மாணவிக்கு இப்படி ஒரு கொடூரம் நிகழ்ந்திருப்பது வெட்கக்கேடானது என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். டெல்லியில் நிர்பயா சம்பவம் நடந்து 12 ஆண்டுகள் கழித்து அதே போன்றதொரு சம்பவம் தமிழ்நாட்டில் நடப்பது என்பது சட்டம் ஒழுங்கை தொடர்ந்து திமுக அரசு பின்னோக்கி தள்ளியிருப்பதையே காட்டுகிறது எனவும் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். பெண்கள் படிப்பு மற்றும் பணியிடங்களில் கூட பாதுகாப்பாக இருக்க முடியாத அளவுக்கு சட்டம் ஒழுங்கை திமுக அரசு கெடுத்துள்ளது என்றும் அதற்கு தன்னுடைய கண்டனத்தை தெரிவித்துக் கொள்வதாகவும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். உடனடியாக குற்றவாளிகளை கைது செய்வதுடன் அவர்களுக்கு உச்சபட்ச சட்டப்பூர்வ தண்டனை கிடைக்க பெறுவதை உறுதி செய்ய வேண்டும் எனவும் அவர் கேட்டுக் கொண்டிருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ்.